அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இது முன்னோர்களுடைய அனுபவ குறிப்பு. அனுசரித்து பார்க்க தெரியாத நட்சத்திரம் எதுன்னு எழுதி வச்சுருக்காங்க, கருத்தில் கொள்ளுங்க. இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து பார்க்க தெரியாதவர்களாக இருப்பார்கள். மண்டகணம் உடையவர்கள், எப்போதும் சூடாகவே இருப்பார்கள், சுறுசுறுப்பாக செயல்படுகிறவர்களாக இருப்பார்கள். அதே போல தாங்குவதில் மிகவும் பிரிவுள்ளவராக இருப்பார்கள். எந்த அளவுக்கு உழைப்புக்கு மரியாதை கொடுக்கிறார்களோ அந்த அளவுக்கு ஓய்வெடுக்கும் செய்வார்கள். மிகவும் கோபப்படுவார்கள். தெய்வ பக்தி மிகுந்தவர்கள். நேர்மையாக பேசுவார்கள். கல்வியில் அவங்களுக்கு அவ்வளவு ஈடுபாடு இருக்காது. கல்வியை வெறுத்து ஒதுக்குவார்கள். சிந்தனைவாதிகள். செயல்முறையில் அதிக நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உள்ளவர்கள். எதற்கும் அஞ்ச மாட்டார்கள். கருணையால் சில உள் பயங்கள் இருக்கும். உண்மையான அன்புக்கு பணிவார்கள். அதிகாரம் செய்வார்கள். உயர்வு மனப்பான்மை உடையவர்கள். அதி புத்திசாலிகள். அதிகம் பேச மாட்டார்கள். உஷ்ணம் அதிகமாக உடையவர்கள். புத்திர தோஷம் உடையவர்கள். பல மொழிகள் பேசுவார்கள். புகழ்ச்சிக்கு மயங்க மாட்டார்கள். புகழ்பெற்ற கலைஞராக இருப்பார்கள். நல்ல உழைப்பாளிகளாக திகழ்வர்கள். ஒரு வித்தியாசமானவர்களாக தோற்றத்தை அளிப்பார்கள். கருத்தில் கொள்ளுங்க. இதோட நான் கண்ட ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா, திருவோணம் நட்சத்திரம் பிறந்து கடக லக்கணமாக இருந்து லக்கணத்தில் சனி இருந்து அதே போல் மகரம் 7வது வீடு கடகத்திலிருந்து அந்த இடத்துல சந்திரன் இருந்தாங்கன்னா அதை தனித்து இருக்கணும். கடக லக்கணத்தில் சனி, 7ல் மகரத்தில் சந்திரன் இதில் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு மனைவி நல்ல வசதியான வாய்ப்புடன் வருவாங்க. குறைஞ்சபட்சம் 20 வருஷம்தான் அவங்களால ஒன்றால் வாழ முடியும். அதுக்கப்புறம் பிரிவினையை ஏற்படுத்திடும். ஆனால் பிரிய மாட்டாங்க. ஒன்றுக்குள்ளேயே தான் வாழ்வாங்க. கருத்தில் கொள்ளுங்க. இது நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தக்கூடியது. ஆனால் இந்த அனைத்து வசதிகளையும் பெற்று சிறப்பான வாழ்க்கையை வாழ்வார்கள். அதில் இந்த 7ரை சனி வந்துடுச்சுன்னா வராதவங்க நிம்மதியாக வாழ்ந்துருவாங்க. 7ரை சனி வந்துடுச்சுன்னா இந்த திருவோண நட்சத்திரம், கடக லக்கணம், மகர ராசி மிகவும் துன்பப்பட்டு இருக்கிற வேலையெல்லாம் இழந்து அதுக்கப்புறம் அந்த 7ரை முடிஞ்ச பிறகு தான் அவங்க நிம்மதியான வாழ்க்கையை பெற முடியும்.